வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, மாங்காய் தொக்கு பண்ண போகிறோம். மாங்காய் சீசன் வந்துடுது. நல்லா ஜோராக மாங்காய் கிடைக்கிறது. நல்லா வெயில் காலத்துக்கு மாங்காய் தொக்கு பண்ணிட்டு தயிர் சாதம் சாப்பிட்டா ஜோராக இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணிட்டு வந்துடலான்னா, மாங்காவை நல்லா தோலை சீவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாங்காய் தொக்குக்கு இறக்கிட்டு மாங்காய் தொக்கு பண்ணிவிட்டு இறக்கிட்டு மேலே போடுறதுக்கு மேல் பொடி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் இந்த டேஸ்ட்டு, அந்த நல்ல அந்த நறுமணம் அதெல்லாம் தான் கொடுக்கும். அது நல்ல மணம் அதெல்லாம் இதுதான் கொடுக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். அது இந்த மேல் பொடி போட்டு இறக்கிவா. இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, மஞ்சள், விரலி மஞ்சள் நான் இந்த நசுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வெந்தயம், இது ஒரு 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 ஸ்பூன் எடுத்துட்டா இது ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கணும். கடுகு, அப்புறம் பெருங்காய கட்டி இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா, இலுப்பச்சட்டியில் வறுத்துக்கலாம். வெறும் இலுப்பச்சட்டியில் போட்டு இந்த வெந்தயம் பொன்னிறமாக ஆகணும். இந்த பெருங்காய கட்டி இதெல்லாம் போட்டு இந்த கடுகெல்லாம் பொரியும். அப்போ எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் கூட இருந்ததுனாக்க நம்ம இந்த வெத்த குழம்பு இதில் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட எடுத்துக்க போகிறோம். நம்ம கொஞ்சம் கூட இருந்ததுனாக்க நம்ம இந்த வெத்த குழம்பு, அப்புறம் மிளகு குழம்பு, இது மாதிரி தொக்கெல்லாம் பண்ணோன்னா, தக்காளி தொக்கு இதெல்லாம் பண்ணோன்னா அது மேலே போட்டோன்னா ஜோராக இருக்கும். வறுத்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பொன்னிறமாக்கட்டும். கடுகெல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் செவக்க ஆரம்பிக்கிறது. ஆறினோன்னு மிக்சியில் அரைச்சிடலாம். முதல்ல தோல் சீவிட்டுலாம். இது பிகினர்ஸ்க்கு தான் மெயினாக, பெரியவாளுக்கு எல்லாம் தெரியும். நல்லா தோலை சீவி எடுத்துடலாம். இது மாதிரி சீவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கேரட் எல்லாம் இருக்குது. அது மாதிரி பண்ணிக்கிறோம்னா சீக்கிரம் ஆகிடும். அதுக்கு தான் சீக்கிரம் வதங்கிடும். எண்ணெயில் வதக்க போகிறோம், நல்லெண்ணெயில். இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இது மாதிரி திருவிட்டுலாம். மாங்காய் நல்லா தோல் சீவிட்டு வந்துட்டேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, உப்பு மஞ்சள் பொடியும் எடுத்து வச்சுருக்கேன். நான் இதில் போட்டுக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி. உப்பு பார்த்து போட்டுக்கணும். ஏன்னாக்க நம்ம இந்த ஊறுகாய் வடை இதிலலாம் நான் கொஞ்சம் நாளாக்க நல்லா உப்பு ஏறிக்கும் இதில். அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பொடி அரைச்சின்னு வந்திருக்கேன். இந்த பொடி கொஞ்சமாக நம்ம அரைக்கும் போது மிக்சியில் அரைப்படாது. கல் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் 1/4 ஸ்பூன் கல் உப்பு போட்டு அரைச்சோன்னா நல்லா இது மாதிரி மையாக அரைஞ்சிரும். அப்புறம் இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை இலுப்பச்சட்டியில் போட்டுருக்கேன். எண்ணெய் சுட்டுருக்கு. இதில் போடுறதுக்கு கடுகு, பெருங்காயம், மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பெருங்காயம் பொடி பண்ணியும் போடுறோம். இது இன்னும் கொஞ்சம் கூட போடுறோம். நம்ம இதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் போட்டு போகிறோம். எண்ணெய் சுட்ட உடனே இந்த கடுகு, பெருங்காயம், மிளகா வத்தல் போட்டுக்கலாம். ஊறுகாய்க்கு போடுறதுக்கு தனி மிளகா அப்படி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது காஷ்மீரி சில்லி பவுடரும் நல்ல நீட்டு மிளகா, நல்ல காரமான மிளகா பொடி. இந்த மிளகாவும் அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 3/4 எடுத்துட்டுருக்கேன். நல்லா காரமாக இருக்கும். அது இதை தவிர இறக்கும் போது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெல்லம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பைண்டிங் இந்த இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு, துவர்ப்பு அதெல்லாம் எல்லாம் சேரும்போது அந்த பைண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். அது 1 ஸ்பூன் எடுத்து வைக்கிறேன். அது 1 ஸ்பூன் கடைசியாக போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்செடுத்து இல்லை இந்த கடுகு, பெருங்காயம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப சட்டுன்னு ஆகிடும். நம்ம சீவி இருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா சட்டுன்னு ஆகிடும் இந்த மாங்காய் தொக்கு. அடுப்பை சின்னதாக வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இந்த மிளகா பொடி இருக்கு இல்லையா, இதையும் அதில் போட போகிறேன். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா கருத்து போயிடும். இப்போ இந்த மிளகா பொடியை போட்டுக்கலாம். சும்மா ஒரு லைட்டை விடு. வந்த உடனே இந்த மாங்காவை போட்டுடணும். ரொம்ப விடக்கூடாது. நல்லா வதக்கிக்கலாம்.
உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நாட்டு பூண்டு இருக்குது இல்லையா, பொடி பொடியாக இருக்கும் இல்லையா, அதை தோலை உரித்து இதோட கலந்துட்டு நம்ம வதக்கினோன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். நாலா பக்கமும் நல்லா கிளறிக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் நல்லா மேலே இதுவாகும், நல்லா வதக்கி விடலாம். நாலா பக்கமும் சீக்கிரம் வதங்கிடும். அது வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் அடுப்பு பெருசு பண்ணிக்கலாம். நல்லா சுருண்டு வரும். பாருங்க, நல்லா மேலே எண்ணெய் எல்லாம் வதங்கிது, நல்லா மேலே வருது. எண்ணெய் அளவு கரெக்டாக இருக்குது. இதையும் நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளத்தையும் போட்டுருக்கலாம், கலந்துக்கட்டும். இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா போட்டுக்கலாம். மாங்காய் நல்லா வதங்கிடுது. எண்ணெய் எல்லாம் நல்லா கோத்துட்டு வந்துட்டு இந்த வெந்தய மஞ்சள் பொடி வச்சுருக்கேன் இல்லையா, அது 1.5 ஸ்பூன். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் நான். இப்போ இறக்கினோன்னு ஆஃப் பண்ணோன்னு தான் அது போடணும். இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் நான் போட்டுக்க போகிறேன். இதை நான் கலந்து விட்டுருக்கேன். அவ்வளோதான் முடிஞ்சிருக்கு. நான் வந்து ஜாடியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஆறணுன்னே உப்பு ஜோராக ரெடி ஆகிடுது. நல்லா ஜோராக காரசாரமாக மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுது. சப்பாத்தி, தோசை, இட்லி, தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.